ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தெய்வீகமான விலாக். என்னன்னா ரொம்ப ஸ்பெஷலான விலாக் தான் இது. அதாவது சிவலிங்கத்துக்கு இன்னைக்கு அன்னாபிஷேகம். நவம்பர் 6ஆம் தேதி எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற சிவன் கோவிலில் இது நடைபெறுது. அதாவது ஈவினிங் ஒரு 5 to 7:30க்குள்ள. ஸோ அதுக்கும் நாங்கள் கலந்துக்கிறோம். இப்போது மதியம் வேலையில் வந்து அவருக்கு அன்னதானம் போடுறாங்க. ஸோ அதுலேயும் நாங்கள் போய் கலந்துக்கிறோம். 7:30க்கு ஈவினிங் அன்னாபிஷேகம் முடிஞ்சிட்ட அப்புறம் 7:30க்கு அடுத்தது பசும்பால் அபிஷேகம். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் vlog-ஆ பார்ப்பீங்க. அண்ட் இப்போ நான் வந்து கோவில் போயிட்டு அன்னதானம் பண்ணுறாங்க. ஸோ சிவலிங்கத்தை வந்து வழிபட்டுட்டு சிவனை வழிபட்டுட்டு அப்படியே வந்து அன்னதானமும் போடுறாங்க. ஸோ நான் இப்போ கோவிலுக்கு தான் போயின்னு இருக்கேன். கோவில் போயிட்டு வந்து நான் திருப்பியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கோவிலுக்கு வந்துட்ட உடனே தீபார்த்தனைலாம் நாங்கள் ரொம்ப சூப்பராக மனமங்கலத்தோடு நாங்கள் பார்த்தோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அண்டு பாருங்கள், நந்தீஸ்வரரையும் லிங்கேஸ்வரரையும் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, அவங்க அன்னதானமும் போட்டிருந்தாங்க. ஸோ அன்னதானமும் நான் வாங்கினேன். ரொம்பவே எல்லாமே திருப்தியாக கிடச்சிது. அண்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5:30லேருந்து 7 o'clock வரைக்கும் அன்னாபிஷேகம் லிங்கேஸ்வரருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம், பசும்பால் அபிஷேகம் வந்து நடத்துகிறாங்க. ஸோ அதுவுமே நாங்கள் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ இது வந்து மதிய வேளையில் வந்து அன்னதானம் போடுறாங்க. ஸோ நாங்களும் சூப்பராக அன்னதானம்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ண அண்ட் கமெண்ட் பண்ணணும். அப்போ தான் எனக்குமே ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. அண்ட் ஈவினிங் என்னென்னலாம் பண்ணுறாங்க அதுவுமே அடுத்த vlogல உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஸ்டே டியூன் பண்ணுங்கள். என்னுடைய பார்ட் 2 vlogகும் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ ஸோ மச்ங்க. எல்லாருமே அன்னதானம் திருப்தியாக